வெல்கம் டு ஸ்ரீ சக்தி சமையல் சேனல். இன்றைக்கி நம்ம மலேசியன் குவேவான குவே சரிமுக்கை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. குவே சரிமுக்கை செய்கிறதுக்கு தேவையான பொருட்களை நம்ம 2 பிரிவுகளாக பிரிச்சுக்கலாம். அதாவது பிரிவு ஏ, பிரிவு பி அப்படின்னு தேவையான பொருட்களை பிரிச்சுக்கலாம். பிரிவு ஏக்கான பொருட்கள் 2 கப் புழுர் அரிசி 2 மணி நேரம் ஊற வைத்தது, 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 2 கப் 2வது தேங்காய் பால், 2 டவுன் பண்ண இலைகளை கட்டியது. அப்புறம் பிரிவு பிக்கான பொருட்கள் 2 கப் முதல் தேங்காய் பால், 5லேருந்து 6 பண்டான் இலைகளை அரைத்து அதோட தண்ணீரை வந்து 1/2 கப் எடுத்துக்கணுங்க. 1 கப் கோதுமை மாவு, 2 கரண்டி சோள மாவு, 3/4 கப் சீனி மற்றும் தேவையான அளவுக்கு உப்பு. முதல்ல குவே சரிமுக்கைக்கு கீழே இருக்க பேஸ் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நம்ம ஸ்டீமரில் வைக்க போகிற தட்டை எடுத்துக்கிட்டு ஊற வைத்த புழுர் அரிசி 2 கப்பு, தேங்காய் பால் 2 கப்பு, கட்டிய பண்டான் இலை மற்றும் உப்பு போட்டு நம்ம வந்து அதை 10லேருந்து 15 நிமிஷம் அவிச்சு எடுத்துக்கிட்டு அதை வந்து நல்லா இதை கிளறி சரிசமமாக ஆக்கிக்கிட்டு இதுக்கு இடையிலே பிரிவு பியில் உள்ள பொருட்களை நம்ம வந்து தயார் செஞ்சுக்கணுங்க. அதாவது 2 கப் கட்டியான தேங்காய் பால், 1/2 கப் அரைத்த பாண்டான் இலையோட சாறுங்க, அப்புறம் 2 கரண்டி சோள மாவு, 1 கப் கோதுமை மாவு, 3/4 கப் சீனி, தேவைக்கேற்ப உப்பு கலந்து வேக வைத்த புழுர் அரிசியின் மேல் ஊற்றி திருப்பி ஸ்டீமரில் 30 நிமிடம் வேக வைத்து 4 மணி நேரம் அதை ஆற வைத்து அழகாக வெட்டி எடுத்தால் மலேசியன் குவேவான குவே சரிமுக்கை தயாராகிடுச்சிங்க. அடுத்து இன்னொரு புதுவிதமான ரெசிபியுடன் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாபாய்.